கணவரை இழந்தவரின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அதிசயம். பிரைஸ் லார்ட். நான் ராஜேஸ்வரி, இது என்னுடைய டாட்டர், இவர் என்னுடைய சன், அவங்க என்னுடைய சிஸ்டர். இந்த ஜெயம் மினிஸ்ட்ரிக்கு நான் 2017 வந்துட்டுருக்கேன் நான். ஆனால் அப்போ வீட்டுக்கு தெரியாமல் எங்கள் ஹஸ்பண்ட் அப்போ இருந்தாங்க. அப்படி தான் வந்துட்டு இருந்தேன் நான். அதாவது மாதத்தில் ஒரு வாட்டி தான் வருவேன். அப்பயே இந்த சபை நம்ம இதில் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் என் மனசில் அவ்வளோ படியும். அது அவ்வளோ கிரகிப்பாக இருக்கும், ஒரு நல்லா இருக்கும். இதமான வார்த்தைகள் இந்த சபை மூலமாக எனக்கு கிடச்சிது. 2020 ஒரு பெரிய ட்ராஜடி, எதிர்பாராத விதத்தில் என்னுடைய கணவரை நான் இழந்தேன் நான். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு. அப்போது நான் யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்டிருந்த அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு சபை எனக்கு அப்போ தேவைப்பட்டது. ஆல்ரெடி நான் 2017 இந்த சபையில் வந்துட்டு இருந்தேன். எனக்கு அப்போது இந்த சபையில் இணைஞ்சா என்னுடைய அதாவது வார்த்தைகளுக்காக சபை நமக்கு வேணும்ன்ற அந்த ஒரு வாஞ்சையை என் தேவன் நிறைவேற்றினார். அது நல்ல ஒரு சபை இந்த ஜெயம் மினிஸ்ட்ரிஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஜெயம் மினிஸ்ட்ரிஸ் நான் சொல்லணும்னா இவங்க நம்மளுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான். அது 2020 ஹஸ்பண்ட் இழந்த கையோடு இன்னைக்கு யார் என்ன எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, அது ரிலேட்டிவ்ஸும் தூரம் ஆயிட்டாங்க. நான் ஒரு ப்ரைவேட் டீச்சர் தான், நான் கவர்மெண்ட் டீச்சர், ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போது எனக்கு யாரெல்லாம் எனக்கு எப்படி ஹெல்ப் வரணும்னு ஒரு கொஷின் மார்க் தான். என் தேவன் அந்த நிலைமையில் இந்த சபையோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். எங்கள் சபையில் அண்ணா அக்கா, அண்ணானா எங்கள் வாழ்க்கையில் அவங்க அண்ணா தான். ஒரு கூட பிறந்த சகோதரன் எப்படி நின்று செய்யணுமோ அத்தனை காரியங்களும் எங்கள் அண்ணாவும் அக்காவும் கூட இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு என் மகன் ஒரு 2022 அவங்க அப்பா இழந்த கையோட கடவுளே இல்லை, ஏசப்பனா யாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவன் ஆண்டவரை மறுதளிச்ச காலங்கள் உண்டு. ஆனால் என் தேவன் இந்த சபை மூலமாக அவருடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பினார். இப்போது மகனும் மகளும் இந்த சபையில் ஒரு சிறு ஊழியத்தை சேர்த்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த அதாவது ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் எந்த விண்ணப்பத்தை வைக்கிறேனோ என் தேவன் அதை அங்கீகரிச்சுட்டே இருக்கிறாரு. இன்ன வரைக்கும் நான் இது தாமரை ஏரியா, ரொம்ப தூரத்துலேருந்து நான் வருவேன், அதிகாலையிலும் வருவேன். அது 2 வேளை நம்ம சபையில் நடக்கும். எனக்கு ஒரு மன வாஞ்சை எப்படியாவது கலந்துக்கணும்ன்ட்டு. அப்போ அதிகாலையிலும் தேடிட்டு வருவேன், ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு நான் வருவேன் நான். என் தகப்பன் என் விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் என் பிள்ளை இன்னைக்கு ஏசப்பா தான் எல்லான்ற ஒரு முதல்ல பெரிய ஒரு லெவலில் வந்திருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருடைய அந்த வார்த்தை, சபையில் கொடுக்குற அந்த வார்த்தை. ஒவ்வொரு வாரமும் அந்த அண்ணா அக்கா மூலமாக தேவன் அருளிய வார்த்தைகள் தான் எங்கள் தேற்றி கொண்டு வந்துருக்கு. என் மகன் இப்போது அவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க. என் மகள் ஒரு 3rd இயர் முடித்து இப்போது 4th இயர் என்ட்ரு பண்ணுறாங்க. இப்போ என்ன ஒரு பெரிய அதிசயம்னா இந்த ஏரியாவில், அதாவது ஜங்ஷன் இதில் நாங்கள் எங்கள் சொந்தத்துலேருந்து விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு வாடகை வீட்டுக்கு தான் வந்தோம் நாங்கள். ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு சொந்த வீடு, அது இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த இடத்துல கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். என் தேவன் நான் தனிச்சு இல்லை என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். என் கர்த்தர் அதாவது எங்கே அந்த வருமானம் எல்லாவற்றையும் சேர்த்து தான் ஒரு சொந்த வீட்டை இந்த ஜங்ஷனில் வாங்க தகப்பன் கொடுத்த கிருபைக்காய் கொடான கோடி நன்றிகள். மேலும் எங்கள் அதாவது வாலிப பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், அது இங்கே சபை ஒரு உதாரணம். சபைனா டிசிப்ளின். பிள்ளைங்க, என் பிள்ளை அடிக்கடி கோவப்படுவான். அந்த மாதிரி கோவப்படுற நேரத்தில் எங்கள் அண்ணா அந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது ஒரு தாயாக நான் கொடுத்தா கூட அது இதுவும் இல்லை. ஆனால் அண்ணா அக்கா சொன்னாங்கன்னா அப்படி கீழ்ப்படிவாங்க. அந்த கவுன்சிலிங் எங்கள் சபையில் அது வாலிப பிள்ளைங்களை நடத்துகிற விதமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தாய் தந்தையருக்கு கவலையே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மன சந்தோஷம், சமாதானம் எனக்கு அதுதான் எனக்கு வேணும். என் பிள்ளைகளை குறித்த ஒரு சமாதானம், என் பிள்ளைகளை குறித்த ஒரு ரட்சிப்பு, என் பிள்ளைகள் முழுமையாக கர்த்தருக்குள்ளாக இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னா காரணம் எங்கள் சபை தான், இந்த ஜெயம் மினிஸ்ட்ரிஸ் தான். அதாவது அந்த வார்த்தைகளுக்கு அவர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டோட வார்த்தை ஊழியக்காரர்கள் மூலமாக எங்களோட இடைப்பட்டு இருக்கு. இன்னும் ஒரு சாட்சி என்னென்னா, 2016 நான் ஒரு சாவுக்கு எதுவான ஒரு பலகீனத்தில் நான் போனேன். தகப்பன்
என் ஏசப்பா கரம் பிடிச்சு தூக்கி எடுத்துட்டு வந்தார். அப்புறம் 2026 ஜனவரி மார்ச் மாதம் திருப்பி ஒரு சிறு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணாங்க. அந்த கட்டியை பயாப்சிக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அது கேன்சர் கட்டியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் என் கர்த்தர் நம் தேவன் நம்ம விசுவாசம் எல்லாம் கூடும். நம்மளுடைய மிராக்களின் கர்த்தர். அது அது ஒன்றுமில்லை, அது விட்டுருந்தா கேன்சராக மாறும். ஆனால் அது இல்லாமல் என் தேவன் பாதுகாத்தார். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சிஸ்டருக்கும் எவ்வளோ பலகீனங்கள். நாங்கள் 2 பேரும் அந்த பாதையில் கடந்து வந்தோம். பலகீனத்தின் பாதையில், மரணத்துக்குண்டான ஏதுவான பாதையில் கடந்து வந்தோம். அதுதான் தேவன் எங்களுக்கு கரம் பிடித்து தூக்கி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பலகீனம் இல்லாமல் தகப்பன். அதாவது பலகீனம் எங்களுக்கு ஏன் வரலைன்னா, இந்த வார்த்தைகள், இந்த சர்ச்சிலிருந்து வர வார்த்தைகள், சபையிலேருந்து வர வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் தேற்றிகிட்டே வந்துட்டு இருக்கார். அதாவது எல்லா இடங்கள்லையும் நான் ஒரு தனி மனுஷி அல்ல, நான் உன்னோடே இருக்கிறேன் அம்மான்ட்டு. அதாவது நான் எல்லாம் நினைப்பாங்க நீ எப்படி சமாளிக்கிறேன்னு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாரும் கண்களில் தயவை ஏற்படுத்தி என்னை எல்லாருக்கும் முன்பாக சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை இன்ன வரைக்கும் நான் வழிநடத்தி வரேன். என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். ஜெயம் ஊழியங்கள், உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல்.